சூப்பர் ஸ்டார் நடிச்சு முடிச்ச வெளிவர இருக்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலி. எல்லாருமே இந்த படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவரு முந்தைய எடுத்த 5 படமும் தொடர்ந்து ஹிட்டு. ஸோ இதுவுமே வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிக்கிற ஆக்டர்ஸ், அதாவது தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா, தெலுங்குல நாகார்ஜுனா வராரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மலையாளத்துல சௌபின் ஷாகிர் வராரு. அது மட்டும் இல்லாம கன்னடால உபேந்திரா வராரு. இந்த சவுத்தில் இருக்க மெயினான 4 ஆக்டருமே வந்து ஒரு படத்துக்காக யுனைடடாக ரஜினி சார் நடிக்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் நடிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எல்லாருமே வந்து இந்த படம் வந்து சவுத்தில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கும் தெரில தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆனால் அவங்க இதுலேருந்து வந்தாவே அது நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் அவர் பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அன்னைக்கு ஒரு போஸ்டர்லாம் வெளியிட்டு நன்றிலாம் சொல்லியிருந்தாரு அந்த ஸ்டாருக்கு. ஸோ கண்டிப்பாக அவருமே ஹிந்தியில் ஏதோ கேமியோ ரோல் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் வரப்போகுதுன்னு. பட் இப்போ என்ன அப்டேட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் அந்த படத்தோட ரிலீஸ் டேட் தான் அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 வந்து ரிலீஸ் ஆனது. அந்த படம் வந்து அந்த மந்த்தில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3 மாதம், அதாவது தேட்டர்லேயே 3 மாதம் ஓடின மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலரு. ஸோ அதே மந்த்தில் அது டேட்டில் பட் ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் ஆகுது கூலி படம். ஸோ இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் எதனால் அவங்க ஆகஸ்ட் மந்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கடுத்து 1.5 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது அப்படிங்கிறதுனாலையும், தீபாவளி அன்னைக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கடுத்து பொங்கலுக்கு ஜனநாயகன் வரப்போகுது அதனால் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஆகஸ்ட் 14லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வர வரைக்கும் ரஜினி சார் படம் தேட்டரில் ஓட போகுது அப்படிங்கிறதுனால ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய செலிப்ரேஷன் மூடில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கூலி படமும் மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த படம் எல்சிவியில் வருமா இல்லை வராதா, என்ன எல்சிவியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் ஒரு மிகப்பெரிய கேமியோ இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேமியோ எல்சிவிலேருந்து ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் எல்சிவியில் கனெக்ட் ஆகும். அதனால் லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை தெலுங்கில் நீங்கள் நாகார்ஜுனா ஃபேனாக இருப்பீங்க, மலையாளத்தில் நீங்கள் சௌபின் ஷாகிர் ஃபேனாக இருப்பீங்க அப்படின்னா, எவ்வளோ யாரோட ஃபேனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாகவும் உங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் ஒரு ரீசன் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் நான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே போக போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.